ஹலோ கைஸ், நீ டே 37 கடல் பகுதியிலே ரொம்ப மர்மமான பகுதியாக காணப்படும் பெர்முடா ட்ரையாங்கிளை பற்றி புதுசாக இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அமெரிக்க கடற்படையும் சர்வதேச அறிவியல் அமைப்பு ஒரு விஷயத்தை பல வருஷமா அடிச்சு சொல்றாங்க. அது என்னன்னா, மற்ற கடற்பகுதியில் நடக்கிற விபத்துக்களை விட பெர்முடா ட்ரையாங்கிள விபத்துக்கள் குறைவாக தான் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே நடக்கிற விபத்துக்கு பின்னாடி எந்த ஒரு அமானுஷமும் இல்லை, தூய அறிவியலும் இயற்கையும் தான் அந்த விபத்துக்கு எல்லாம் காரணங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க. சரி, அறிவியல் என்னென்ன காரணம் சொல்லுதுன்னு பார்க்கலாமா? முதல் விஷயமா ஹரிக்கேன் புயல்கள். அட்லாண்டிக் பெருங்கடல் உருவாகிற இந்த மோசமான சூறாவளி ஹரிக்கேன் புயல்கள் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் வழியாக தான் கடந்து போகுது. திடீர்னு உருவாகிற ராட்சச அலைகள் அங்கே ஏற்படுற மோசமான காலநிலை இருந்து அங்கே ஏற்படுற விபத்துக்கு காரணங்கிறத அவங்க சொல்றாங்க. சரி, அப்படின்னா அங்கே விபத்துக்குள்ளாகிற கப்பல்களோட பாகங்களும் அந்த கப்பல்களும் இதுவரைக்கும் கிடைக்கலையே, அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, அந்த கடற்பகுதியில் கல்ஃப் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக வேகமான கடல் நீரோட்டம் அந்த இடத்துல இருக்கு. அந்த நீரோட்டம் நம்ம பூமியில நதி எந்த அளவுக்கு வேகமா ஓடுதோ அந்த அளவுக்கு வேகமா ஓடக்கூடியது. அது அங்கே விபத்துக்குள்ளாகிற கப்பல்களை சில நிமிடங்கள்லயே அடிச்சுட்டு ரொம்ப தூரம் கொண்டு போயிருது. என்னதான் வேகமா அங்க விபத்துக்குள்ளார கப்பலோட பாகங்கள் அடிச்சுட்டு போயிருந்தா அந்த பாகங்கள் ஏதாவது ஒரு இடத்துல கரை வாங்கி இருக்கணும். அந்த பாகங்கள் இது வரைக்கும் ஏன் கிடைக்கல அப்படிங்கிற கேள்வியை சில அறிவியலாளர்கள் முன்வைக்கிறாங்க. சரி, இந்த பெர்முடா ட்ரையாங்கிளுக்கு பின்னாடி இருக்க மர்மத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அறிவியலாவா அமானுஷமா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோ டெய்லி நம்ம சேனல் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.